வெல்கம் டு பணியும் வைப்பும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதுல 13th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். ஆன் May 7, what did the Indian government conduct simultaneously in 244 district? ஒன்றும் கிடையாது. கடந்த மே 7ஆம் தேதி இந்திய அரசு 244 மாவட்டங்கள்ல ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில், அதாவது பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி. நம்ம நிறைய நியூஸ் சேனலே பார்த்துருப்போம். எதுக்கான ஆபரேஷன் சிந்தூர் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே என்ன அப்படின்னா சில பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்துச்சா, அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பேன்னா சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் பண்ணியிருப்பாங்க. அதுல 244 டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணியிருப்பாங்க. இது கேட்டிருக்காங்க. இது என்ன ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ் கொஸ்டின் ஆபத்துல வச்சுக்கலாம். அடுத்து பாருங்களேன். மீலியாக்கு ஒரு கிரிக்கெட்டர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஏன் எடுத்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2024 ஐசிசியோட கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு, உமன் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு T20க்கு யாரு கொடுத்திருப்பாங்க, இந்த மீலியாக்கருக்கு கொடுத்திருப்பாங்க. இவங்க நியூசிலாந்து சேர்ந்தவங்க. ஸோ அதனால என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப என்ன, இதுவும் கரண்ட் அஃபேர் தான். கரண்ட் அஃபேர் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. நான் ஒத்துல வச்சுக்கலாம். இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஓகே ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர்ல கேட்கறேன்னா அப்கமிங் ஷிஃப்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா அப்ப ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நம்ம லேர்ன் பண்ணணும். கொஞ்சம் டெப்தா பார்க்கணும். அதுல கிரிக்கெட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு அதை ஒரு வாட்டி பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க ரீகலெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து பாருங்களேன். ஐஎம்எஃப் படி இந்தியாவோட ஜிடிபி 2025 எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வருஷமும் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்க கண்ட்ரி எல்லாத்துக்கும் ஜிடிபி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு தூரம் அவங்க இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி என்னன்னா 2025 இந்தியாவோட ஜிடிபி 6.4% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரண்ட் அஃபேர். ஆனா கொஸ்டின் பார்த்தோம்னா எக்கானமி பேஸ் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா நம்ம பார்த்துக்கிறணும். சரி, அடுத்து போவோமா. அடுத்த கேள்வி பாருங்களேன். ஆர்டிகல் 79 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதெல்லாம் பத்தி பேசும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 79 அப்படின்னு சொன்னாவே பார்லிமெண்ட் சொல்லும். அதாவது பார்லிமெண்ட் எதெல்லாம் அது உள்ள வரும்னு சொல்லும். ஒண்ணு பிரசிடென்ட், அடுத்து ராஜ்யசபா, அடுத்து லோக்சபா. தமிழ்லயும் பாருங்களேன். நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை அதான் மேலவை, அடுத்து மக்களவை அதுதான் கீழவை. இதான் சேர்ந்ததான் என்ன சொல்லுவோம்னா நாடாளுமன்றம்னு சொல்லுவோம். அது எதுல சொல்லியிருப்பாங்க, ஆர்டிக்கல் 79 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஐநீ தஷாலா சிஸ்டம். ஸோ ஐநீ தஷாலா அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ரெவன்யூ அசஸ்மெண்ட், நில வருவாய் மதிப்பீடு திட்டம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா ஹிஸ்டரியில மெடிவல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெடிவல் ஹிஸ்டரியில இருந்து எடுத்திருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி ஃபண்டமெண்டல் மைண்ட் மேப் கோர்ஸ் எடுத்திருந்தேன். அதுல மெடிவல் ஹிஸ்டரியில முகல் டைனஸ்டி பார்ட் 1ல, அதுவும் பர்டிகுலரா அக்பரோட பீரியட்ல அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது நல்லா கவனிங்களேன். அதுல இந்த இடத்த பாருங்களேன். அதாவது லேண்ட் ரெவன்யூ அப்படின்னு இருக்கா, அதுல தஷாலா அப்படின்னு இருக்கும். ஸோ லேண்ட் ரெவன்யூ தஷாலா, அதாவது 10 வருஷத்தை எஸ்டிமேட் பண்ணி ஒவ்வொரு லேண்டா என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க. எதெல்லாம் லேண்டு, எதெல்லாம் கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்டு, எதெல்லாம் கல்டிவேட் பண்ண முடியாத லேண்டு, இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சு எதெல்லாம் கல்டிவேட் பண்ண முடியுதோ அதுக்கு டாக்ஸ் போடலன்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட இதான் இந்த தஷாலா திட்டம். இது யாரு கொண்டு வருவேன்னா அக்பரோட பீரியட்ல அக்பரோட பினான்ஸ் மினிஸ்டர் யார் இருப்பானா ராஜா தோடர்மால் இருப்பாரு. இத இந்த மூவில நீங்க ஜோதா அக்பர் மூவில கூட பார்க்கலாம். அக்பர்னா யாரு, ரித்திக் ரோஷன் நடித்திருப்பாரு. அவர் கூட ஒருத்தர் கூட இருப்பாரு, பினான்ஸ் மினிஸ்டர் தான். அவர் தான் ராஜா தோடர்மால். ஞாபகத்துல வச்சுங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ராஜா தோடர்மால் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். அடுத்து எந்த பிரைவேட் கம்பெனி இந்தியாவுக்கு 2000ல வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாருதி சுசுகி. இது ஏன், இது கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் தான். பட் ஏன் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கலாம்னு சொல்லி இதுல பார்க்கப்படுது. அதாவது 25th ஆனிவர்சரி இப்ப 2000ல வராங்க அப்படின்னா இப்ப என்ன 2025. ஸோ 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இது 2024 நியூஸ்ல இருந்தது. அதை வச்சு கூட கொஸ்டின் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது இல்லாமல வேற என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இந்த மாருதி சுசுகி சம்பந்தப்பட்ட ஒருத்தவர் பத்ம விபூஷன்ஸ். ஸோ பத்ம விபூஷன்ஸ் அவார்டு என்ன வாங்கியிருப்பாரு 2025ல. ஸோ அதை வச்சுமே ஏன்னா
மாருதி சுசுகி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, இது பார்த்துட்டோமா? ஆன்சர் வந்து என்னன்னா 2000 மாருதி சுசுகி தான் வரும். சரி, அடுத்து போலாம். அடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கான்னு பாருங்களேன். அதாவது ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன, கெமிஸ்ட்ரியில இருந்து வந்து ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ற மாதிரி, அதாவது ரெண்டு சைடு வந்து என்னன்னா பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இப்ப இது என்ன, Fe இருக்கு, அதே மாதிரி வந்து H2O இருக்கு. இது என்ன இருக்குன்னா Fe2O3 இருக்கு, அதே மாதிரி வந்து H2 இருக்கு. இப்போ என்னன்னா இந்த Fe பிளஸ் H2 Fe2O3 பிளஸ் H2 இருக்கும். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த இடத்துல என்ன, ஆக்சிஜன் வந்து 3 இருக்கு ரைட்டா, இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இங்க 3 போட்டோம்னா என்ன ஆகும்னா இங்க கரெக்டா வந்து 3 வரும். ஆனா இங்க 3 ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் என்ன 6 ஆயிரும். அப்ப இங்க என்ன, ஹைட்ரஜன் 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இங்க 3 போட்டா தான் என்ன ஆகும்னா இந்த இடத்துல 6 வரும். அதாவது நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், 2 6 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது 2 6, இந்த 3 கீழே வரும்போது ஓட 3 அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, இங்க Fe2 வந்து Fe2 அப்படின்னு இருக்கு, இங்க வெறும் Fe தான் இருக்கு. அப்ப என்ன, இங்க 2 போட்டோம்னா கீழே வந்து 2 வருதா அர்த்தம். அப்ப எப்படி வரும்னா Fe2O3 அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2Fe3H2O Fe2O3 3H2 அப்படின்னு வரும். இது கொஞ்சம் ஈஸியானதான், பட் நம்ம லேர்ன் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, ஆபத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சத்தியாகிரக மீட்டிங் வந்து மும்பைல, அதான் 1919 யாரு ஆர்கனைஸ் பண்றான்னு கேட்கறாங்க. இந்த 1919 என்ன, காந்திஜியோட பீக் பீரியட். ஏன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் தான் வந்து சத்தியாகிரகா வந்து மீட்டிங் வந்து வைப்பாரு. அதனால ஆன்சர் வந்து மகாத்மா காந்தி. அடுத்து பாருங்க, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகுற டைம்ல இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தான்னு கேட்டிருக்காங்க. கிளமன் அட்லி தான் வந்து இருந்திருப்பாரு. இதான் மாடர்ன் ஹிஸ்டரியில் நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ்டேக் ஆகாது. சரி, அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா, தீன் தயல் உபாத்யாய ரூரல் அர்பன் யோஜனாவோட அப்ஜெக்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன, ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு இந்த ஸ்கீம் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இது எது பத்தினதுன்னா, ரூரல் ஏரியால அர்பன் அம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்காக, அதாவது கிராமப்புறங்களின் நகர வசதிகளை மேம்படுத்துதல். அதனால நகர வசதி தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வந்து என்னன்னா டெவலப் பண்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி லைப்ரரி வந்து கட்டி கொடுக்கறது, இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பீரியட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த தீன் தயல் ஸ்கீமை ஆபத்துல வச்சுக்கலாம். அடுத்து எஸ்சி எஸ்டி லோக்சபால ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கான எந்த ஆர்டிக்கலை சொல்லியிருப்பானா, ஆர்டிக்கல் 330 வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல பாலிட்டில கொஞ்சம் வந்து டெப்தா போயிட்டு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி, இல்லையா கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து பாருங்க, தெகிரி டேம் எந்த ரிவர்ல பில்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாகீரதி ரிவர். இது கரண்ட் அஃபேர்ல வந்து அப்பியர் ஆனதுதான். அதாவது தாகிரி டேம் இங்க பாருங்க, சாரி தெகிரி டேம் எங்க அப்படின்னா பாகீரதி ரிவர் ஆத்துல வச்சுக்கலாம். அடுத்து, in MS Word, Control plus R is used to align the text to the dash of screen அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. இதுனா ஒரு ஷார்ட்கட் கீ மாதிரி தான். இது பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதாவது என்னன்னா, இப்போ வேர்டு இல்லை பவர் பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கலாம். அந்த லைனு ரைட் சைடு கொண்டு வந்தா என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆர், அதாவது என்ன எழுதிருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிளஸ் ஆர் கொடுத்தோன்னா இந்த சைடு ரைட் சைடு வந்துரும்ல, அதுதான் ரைட் ஸ்கிரீன் சைடு என்ன ஆகும்னு அந்த டெக்ஸ்ட் வந்து வரும். அதான் வந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து கொஸ்டின் என்டிபிஎஸ்ல கேட்கறாங்க, நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, எந்த டேர்ம் வந்து வார் ஆஃப் கவ் இந்த வேதிக் பீரியட், அதாவது ஒன்றும் கிடையாது, வேத காலத்தில் மாடுகளுக்காக வந்துன்னா போருக்கு போவாங்க. அப்படி போகும்போது அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே நான் ஹிஸ்டரி ஃபண்டமெண்டல் டாபிக்ல மைண்ட் மேப்பா கிளாஸ் எடுக்கும்போது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வேதிக் ஏஜ்ல நல்லா கவனிங்க. வேதிக் பீரியட்லாம் என்னன்னா சின்ன சின்ன வந்து சிற்றரசுகளா இருப்பாங்க. அந்த டைம்ல செல்வங்களா எதை பார்க்க முடியும்னா கவ், அதாவது மாடு யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அதுதான் வந்து செல்வத்தையே வந்து தீர்மானிக்குமா. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாட்டை வந்து கடத்த பார்ப்பாங்க. அப்படி மாட்டை கடத்தும் போது என்ன ஆகுனா பிரச்சனை வரும், ரெண்டு நாடுக்கு இடையே போராவே மாறுமா. அப்படி அந்த பேட்டில் ஃபார் கவ், மாடுகளுக்கான போர் தான் என்ன சொல்றாங்கன்னா கவஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அது அப்படியே என்னன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன வரும்னா கவஸ்டி தான் வரும். ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம், ப்ராப்பரா அதாவது என்னன்னா இப்போ ஹிஸ்டரியில நம்ம லேர்ன் பண்ண போறோம்னா சும்மா அங்கங்க லேர்ன் பண்ணாம ஸ்டிக் டு த பாயிண்ட், எக்ஸாமுக்கு என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் நம்ம நல்லா லேர்ன் பண்ணி அடிக்கடி ரிவிஷன் பண்ணாவே வந்து நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஜிஎஸ் பொறுத்த அளவுக்கு கண்டென்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. கண்டென்ட் எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் இருக்கிறத வச்சு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, ரிவிஷன் தான் இங்க மேட்டர். ஜிஎஸ்ல ரிவிஷன் யார் அதிகமா பண்றாங்களோ அவங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்.
புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து வாங்கலாம். அடுத்து என்னன்னா சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட் என்ன பேரு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கோரமண்டல் கோஸ்ட். இது என்ன ஜியாகிரபில மேப் ரீடிங் பேஸ்ட் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இங்க பாருங்களேன். அதாவது கோஸ்டல் ஏரியால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இந்த கேரளா கிட்ட இருக்கிற மலபார் சொல்லுவாங்க. அதே மகாராஷ்டிரா கிட்ட இருக்கிற கொங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு சைடு இங்கிட்டு வரும்போது கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மேல போகும்போது நார்தன் சிர்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா கேள்வி வந்து சவுத் ஈஸ்டர்ன். அப்ப சவுத் ஈஸ்டர்ன் நம்ம தமிழ்நாடு கிட்ட வரும். அதனால கோரமண்டல் கோஸ்ட் சோழமண்டல கடற்கரை அப்படின்னு வரும். இவ்வளவு கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்ல வந்து கேட்டாங்க. அது மாதிரி நிறைய கேட்டாங்க. எனக்கு கிடைச்சதை வச்சு சொல்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் இந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.